ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஒன்று சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், ஒன்று சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம், அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு டிஸ்கரேஜ் அவனை தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. இத்தனைக்கும் சவுல் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே முதலிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், முதலிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்னும் வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, சகல இஸ்ரவேல் ஜனங்களும் அவனுக்கு தோளுக்கு கீழாயிருந்தார்கள். அவ்வளவு உயரமானவன், எல்லா டேலண்ட்களும் அவனுக்குள்ள இருக்குது. அவனுக்கு கர்த்தர் வேற இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவன் தன்னை குறித்து தாழ்வாய் நினைக்கிறதற்கு எந்த வாய்ப்பும் அவன் தாழ்வாய் நினைக்கவே வேண்டாங்க. வேதம் சொல்லுது, சகல சமஸ்த இஸ்ரவேலுக்கும் உயர்ந்தவன் தான் அவன் போய் எதுக்குங்க தாழ்வா நினைக்கணும்? ஆனா அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். இந்த ஸ்திரீகளுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டுச்சோ இல்லையோ, அன்றைக்கு சவுல் ராஜாவுடைய இருதயத்தில் ஒரு கஷ்டம் வந்துருச்சுங்க, ஒரு மன கஷ்டம் வந்துருச்சுங்க. அன்னைக்கு தன்னை குறித்து அந்த ஸ்திரீகள் அப்படி சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய இருதயத்திலேயே இருந்து அவனை வாதிச்சு வேதம் சொல்லுது, அவன் ராஜாங்கத்தையே பண்ண முடியாம தாவீதை அவன் விரோதியாய் பார்க்க ஆரம்பித்து தன்னுடைய மகன், வேதம் சொல்லுகிறது சவுலுடைய மகன் கழுகை போல வேகமாய் ஓடக்கூடிய அவ்வளோ டேலண்ட் உள்ள ஒரு பையனும் அவனுடைய வாழ்க்கையும் அழிச்சு கடைசியில் தற்கொலை செய்து மாண்டு போகக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டார்கள். நான் இன்றைக்கு இந்த செய்தியில் இன்னைக்கு அநேகருக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, சில நேரத்தில் நீங்கள் சொல்கிற டிஸ்கரேஜ் ஒரு மனுஷனுடைய இதயத்தை ரொம்ப காயப்படுத்தி. நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா, சிலரை டிஸ்கரேஜ் பண்ணி அப்படியே ஒன்றும் இல்லாதவங்களா உடச்சு அப்படியே உட்கார வச்சிருவாங்க. அவங்க பேசுற அந்த பேச்சில் இனி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுடா, இனி நம்ம வாழக்கூடாதுடா, இனி நம்ம சம்பாதிக்க கூடாதுடா, இனி நம்ம வேலை செய்யக்கூடாதுடான்ற அளவுக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறத என் கண்ணால நான் பார்த்துருக்கிறேன். மனைவியை ரொம்ப அசுத்தமாக பேசுறது, கணவனாரை ரொம்ப மதிப்பு குறைவாய் பேசுகிறது. இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் உலகத்தில் கூட சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உங்கள் கணவனார் ஒருவேளை ஒரு வெகுளித்தனமாக இருக்கலாம், படிப்பறிவு குறைவாக இருக்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு வாது சூது தெரியாதவராக இருக்கலாம், உங்கள் மனைவி ஒருவேளை ஒரு பேதையாக இருக்கலாம், உங்கள் அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு பேச தெரியாதவங்களா இருக்கலாம். அதுக்காக அவங்கள தவறா பேசலாமா? பைத்தியக்காரின்னு சொல்லலாமா? கிறுக்கி அப்படின்னு சொல்லலாமா? அவங்கள உடைக்கலாமா? டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஒரு இந்த ஸ்பிரிட்டு, நான் சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரிடத்திலிருந்தும் இந்த ஆவி வெளியே போகணுன்றதுக்காக நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன். யாரையுமே எப்பவுமே அப்படிதான், எந்த மனுஷனையுமே நான் உங்களை யாரையுமே ப்ளீஸ் குற்றப்படுத்தவே இல்லை. ஆவியானவர் நீங்க சொல்ற வார்த்தையை சொல்றேன். ஒரு நல்ல ஆவின்னா என்னன்னா, கர்த்தருடைய ஆவின்னா என்னன்னா, ஒரு மனுஷனை கட்டுமே தவிர ஒரு நாளும் ஒரு மனுஷனையும் உடைக்கவே உடைக்காது. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வார்த்தை யாரையாவது உடைக்குதா, இல்லைன்னா உங்களை வார்த்தை யாரையாவது கட்டுதா? பாருங்க, நீ யோசிச்சு பாருங்க.
உங்க வார்த்தை வந்து அநேகரை கட்டுதா? நிறைய பேருடைய வார்த்தை அநேகரை உடைச்சு போடுது, அப்படியே கோபத்தை வருவிக்குது. இல்லை இல்லை வேணாம், ஆண்டவர் அதில் கவனமாக இருக்கும்படியே சொல்கிறார். அது மட்டுமல்ல, வேதத்தில் இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்க முடியும். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 23வது வசனத்தை. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இந்த ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அகித்தோப்பேல் என்கிற இந்த மனுஷனை குறித்து உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நான் நம்புறேன். இந்த அகித்தோப்பேல் என்கிறவர் யார் அப்படின்னு கேட்டா, இந்த அகித்தோப்பேல் வந்து ஆலோசனைக்காரன், தாவீதிற்கு ஆலோசனைக்காரனா இருந்தவர். ஆனா தாவீதினுடைய மகன் வந்து அப்சலோம் வந்து தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தகப்பனார அந்த ராத்திரியோட ராத்திரியாக துரத்தி விட்டுட்டு அரையணையில் போய் உட்கார்ந்து நான் தான் ராஜான்னு சொல்லும்போது, இந்த அகித்தோப்பேல் என்கிற இந்த மனுஷன் வந்து தாவீதோட போகாம வந்து அப்சலோமோட கூட இருந்துட்டான். வேதம் சொல்லுது, இவன் வந்து ஒரு நல்ல ஆலோசனைக்காரன். இவன் சொல்லுகிற ஆலோசனை கடவுளே நேரடியா வந்து பேசுற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகான ஆலோசனை கொடுப்பான். இப்போ இவன் வந்து அப்சலோமுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறான். கவனிங்க, இந்த ஆலோசனை வந்து சரியான ஆலோசனை. இந்த ஆலோசனையின்படி மட்டும் அப்சலோம் செய்திருந்தானே ஆனால் அன்றைக்கு தாவீதுனுடைய கதை வந்து முடிஞ்சிருக்கும். ஆனா இவன் வந்து இல்லை, அப்படி அவன் நினைக்கல. ஆண்டவர் வந்து தாவீதோடு இருந்தார். அந்த காரியங்களை வந்து தாறுமாறாக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைச்சதுனால அந்த காரியத்தை செய்கிறார். இப்போ அகித்தோப்பேலுடைய வார்த்தை அத்தனை நாளும் எல்லாருமே கேட்கிற வார்த்தை. இந்த அப்சலோம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார், கேட்கல. அந்த டைம் மட்டும் அவனுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணதுனால, ஐயோ இன்னைக்கு இந்த டைம் நீ பேசுனது ஒன்றும் சரியில்லைப்பா, இந்த டைம் நீ பேசுனது மாதிரி இல்லை, ஊசாய் பேசுனது மாதிரி தான் நான் கேட்க போறேன்னு சொல்லி அந்த ஒரே ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டு இங்கே நம்ம வசனத்தில் வாசித்தோம். வேதம் சொல்லுது, அவன் எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி போய் தன்னுடைய வீட்டில் போய் அவன் வந்து தற்கொலை செய்து மாண்டு போனான் என்று வேதம் சொல்லுது. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் மிக கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நான் பார்க்கிறேன். உங்கள் குடும்பங்களில் நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு வேற ஏதோ காரணம், என் மனைவி இந்த மாதிரி நல்லா இது பண்ணாததுக்கு வேற ஏதோ காரணம், என் கணவனார் எழும்பாததுக்கு வேற ஏதோ காரணம், என் பிள்ளை எழும்பாததுக்கு வேற ஏதோ காரணம் அப்படின்னு நீங்கள் ஏதோதோ காரணத்தை நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் அது ஒரு காரணமும் இல்லை. நீங்கள் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாதது தாங்க காரணம், நீங்கள் தட்டி கொடுக்காது தான் காரணம். சரி, ஒருவேளை சிலர் ரொம்ப பலவீனமாக இருக்கலாம், சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப வீக்காக இருக்கலாம், சிலருக்கு சிலது அவ்வளவு ஈஸியாக வராததாக இருக்கலாம், சிலருக்கு சில காரியம் சுட்டு போட்டால் கூட வராமல் இருக்கும். அது அவங்க நேச்சுரல். உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றதற்காக, உங்களுக்கு அந்த காரியம் பரிச்சயம் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அந்த காரியம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த ஞானம் இருக்குது, அவங்களுக்கு இன்னொரு ஞானம் இருக்குது. அதனால ஒரு நாளும் உங்களுடைய வீடுகளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நோ டிஸ்கரேஜ், என்கரேஜ் மட்டும் பண்ணுங்க. எல்லாரையுமே எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை செய்வீர்களே ஆனால் உண்மையிலே நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க குடும்பத்திற்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறதற்காக வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் வந்து புத்தகத்தில் கூட வாசிச்சிருப்பீங்க, இந்த கைவிளக்கு ஏந்திய காரிகை அப்படின்ற நைட்டிங்கேல் அம்மையார், அவங்கள குறித்து நீங்கள் வந்து நிறைய பேர் புத்தகத்தில் கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அன்றைக்கு அவர்கள் வந்து ஒரு படை வீரர்கள் வந்து 2 நாட்டுக்கு பயங்கரமான பிரச்சனை நடக்குது. அதில் அவர்களுடைய நாட்டு படை வீரர்கள் எல்லாம் வந்து ஒரு வியாதியினால் அப்படியே மடிந்து கொண்டே போகிறார்களாம்.
இப்போ அந்த வியாதியில மடிஞ்சிட்டு போற அவங்களுக்கு மெடிசன் வாங்குறதற்காக போகணும்னா ரொம்ப தூரம் போயிட்டோம். அந்த மெடிசன் வர்றதுக்குள்ள நிறைய பேர் செத்து செத்து மாண்டிருந்தாங்களாம். அப்போ இந்த தாயார் வந்து தன்னுடைய கையில் ஒரு விளக்கை பிடிச்சிட்டு போய் ஒவ்வொரு படை வீரர்களுடைய அந்த பெட்டில் போய் அவங்க படுத்திருக்கிற இடத்துல போயிட்டு ஒவ்வொரு வீரனத்துலையும் அவங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்களாம். நீ யுத்த வீரன், நீ பலசாலி, நீ அவ்வளோ சீக்கிரமாக மடிய மாட்ட, இந்த வியாதி ஒன்றை ஒன்றும் பண்ணாது, இந்த அடி ஒன்றை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அந்த மருந்து வருகிற வரைக்கும் ஆயிரக்கணக்கான உயிர்களை வந்து அவங்க காப்பாற்றினாங்களாம். ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றினார்கள். இப்பொழுது கூட நம்முடைய தேசத்தில் வந்து இந்த கொரோனா வியாதி வந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நிறைய ஆட்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நான் நம்புகிறேன் இந்த வியாதிக்கு வந்து வேற எந்த மெடிசனும் இல்லைங்க. மெடிசன் என்ன கண்டுபிடிக்கல. ஒரே ஒரு மெடிசன் என்ன தெரியுமா? என்கரேஜ் பண்ணுறவங்க, தைரியப்படுத்துகிறவங்க. அது ஒன்றும் பண்ணாது, அது ஒன்றும் பண்ணாது. தைரியமாக இருங்க. என்ன உங்களை தனிமைப்படுத்துவாங்க. அந்த தனிமையான நேரத்தில் ஏதாவது எழுதுங்க. அந்த தனிமையான நேரத்தில் எதிர்காலத்தை குறித்து ஏதாவது யோசிங்க. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற மட்டும் ஒரு ஆள் இருந்துச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தவர்களும் பிழைக்கிறதற்கு நான் சொல்கிறேன் வசதி உண்டாகும். அந்த என்கரேஜ்மெண்டான வார்த்தையை ஆண்டவர் வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருப்பீர்களே ஆனால், பாஸ்டர் எனக்கு நாளுக்கு நாள் பயத்தினால நான் சாகுறேன், பயப்படுறேன், இது என்ன அழிச்சிருமோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினைக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் இப்பொழுது தைரியமான வார்த்தையை சொல்லுகிறேன். இல்லை, நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிற நாள் வரைக்கும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய எவ்வளவு பலவீனமா இருந்தாலும், எவ்வளவு ஞான குறைவா இருந்தாலும் உங்களை கொண்டு கர்த்தரால் செய்ய முடியும். பேதைகளை ஞானியாக்குகிற கர்த்தர் நம்முடைய தெய்வம். அவர் நம்முடைய சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டட்டும். ஆனால் நீங்க ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுங்க. ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவரா இருக்கிறார். அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய குடும்பத்திலையும் இப்பொழுது ஒரு அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படட்டும். என்ன அபிஷேகம்னா என்கரேஜ்மெண்ட் பண்ணுற. இன்னைக்கு நீ மறந்துடாதீங்க. இதை மறந்துட வாழ்க்கையில் மரணம் அடைகிற வரைக்கும் நீங்கள் மறக்கக்கூடாது இந்த வார்த்தையை. யாரை பார்த்தாலும் என்ன ஒரு காரியத்தை சொன்னாலும் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் அந்த ஸ்பிரிட்டை கர்த்தர் கொடுப்பார்.